வெல்கம் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இருக்குன்னா அதில் நமக்கு தெரியும்னு சொல்கிறத விட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிச்சா இன்னுமே அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க லேர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி ஒரு கம்பெனிக்கு போகும்போது ரெஸ்யூமில் ஆட் பண்ணிக்கலாம், ப்ராஜெக்டில் இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறதுக்கும் ஸோ இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு புதுசாக டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ண போகிறோம் எக்ஸலில். ஸோ அதுதான் இந்த டேஷ்போர்ட் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். சேம் இதே டேட்டா வச்சு தான். ஸோ ஃபஸ்ட்டு பிவட் டேபிள்ஸ் மேக் பண்ணி தென் அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதை சார்ட்ஸாக க்ரியேட் பண்ணி அந்த சார்ட்ஸை ஃபுல்லாக கொண்டு வந்து இங்கே வச்சு அலைன் பண்ணி தென் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண போகிறோம். இதுதான் மொத்த ப்ராஜெக்டோட அவுட்லைன் வியூ. ஸோ இதுக்கு எங்கிட்ட இருக்கிறது தான் டேட்டா. இந்த டேட்டா தான் இருக்குது. இது வந்து கொஸ்டின்ஸ், பிஸ்னஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறது தான் டேட்டா மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா மொத்தம் 794 டேட்டாஸ் இருக்குது. 794 கஸ்டமர்ஸோட டேட்டாஸ் தான் இப்போ நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அனலைஸ் பண்ணி தான் அதுலேருந்து 5 பிஸ்னஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். 6 இருக்கும். ஸோ அந்த 6 பிஸ்னஸ் கொஸ்டினுக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சி அதை தான் சார்ட்டாக மேக் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன டேட்டானா ஒரு ரெஸ்டாரண்ட்டோட டேட்டா. இப்போ நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கோன்னா ஸோ அங்கே ஒரு நாளைக்கு எவ்வளோ நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, அவங்க வந்துட்டு வாங்கிட்டு போகிறது, ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை எல்லாம் கேதர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதில் தான் கஸ்டமர் நேமு, அவங்க என்றைக்கு வந்திருக்காங்க, ஸோ கான்டாக்ட் டைப், எதுக்காக கான்டாக்ட் டைப் பண்ணியிருக்காங்க, இது ஆர்டராக இல்லையா, டிக்கெட் ஐடி, ஏஜென்ட் ஹேண்டில், தென் ரேட்டிங் கிவன். ஸோ இந்த ஏஜென்ட் ஹேண்டில் என்னென்னா நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கோம்னா பில்லிங் போகிறதுக்கு ஒருத்தரோ 2 பேர் தான் இருப்பாங்க. அது ஆன்லைன் ஆர்டராக இருந்தாலும் சரி, இல்லை நேரில் வந்து அவங்க சாப்பிட்டு போனாலுமே 1000 பேர் வந்தாலும் 10,000 பேர் வந்தாலும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் 2 பேர் பில்லிங்க்கு இருக்காங்கன்னா அந்த 2 பேர்த்திட்ட தான் நம்ம பில் போட்டாகணும். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து 3 பேர் இருக்காங்க. ஸோ வந்து ராஜ், ஆட்ரின் அண்ட் ஆல்பைன். ஸோ இந்த 3 பேர் தான் இந்த 795 கஸ்டமரையும் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. தென் இங்கே இருக்க கான்டாக்ட் டைப், இதில் வந்து குவரி, ரெக்வஸ்ட், கம்ப்ளைண்ட்னு இருக்கும். ஸோ இது என்னென்னு ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நம்ம ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கோம். நீங்கள் பிரியாணி ஆர்டர் பண்ணுறாங்க ஒரு கஸ்டமர். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் ப்ரெட் அல்வா வைப்பீங்களா சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுதான் குவரி. ரெக்வஸ்ட்னா, சார் நீங்கள் ப்ரெட் அல்வா வைப்பீங்களா சார், எனக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு ப்ரெட் அல்வா வச்சுருங்க, உங்களோட ரெஸ்டாரண்ட்டோட ப்ரெட் அல்வா சூப்பராக இருக்குது அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்களா. ஸோ அதான் ரெக்வஸ்ட். கம்ப்ளைண்ட்னா ஒன்றும் இல்லை, சார் நேற்றே உங்களுக்கு கால் பண்ணி 2 பெட் அல்வா வைக்க சொன்னேன், ஆனால் நீங்கள் வைக்காம விட்டீங்க பார்த்தீங்களா, ஒன்றுமே வைக்காம விட்டீங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா. ஸோ அதான் கம்ப்ளைண்ட். ஸோ இதுக்கு 3க்காகவே கால் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டேட்டாஸை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. தென் அந்த கொஸ்டின்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு ஏஜெண்ட்டும் அவங்களோட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஒன்றும் இல்லை, இங்கே இருக்க ரேட்டிங். இப்போது இந்த சாமன்ற கஸ்டமர் வந்து 27ஆந்தேதி கால் பண்ணியிருக்காங்க. ஒரு குவெரிக்காக ஆர்டர் கொடுத்தாங்களா இல்லைன்னு கேட்டால் ஆமாம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஐடியெல்லாம் இது யார் ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ராஜ். ஸோ அவங்க ஹேண்டில் நல்லா பண்ணியிருக்கனால தான் 9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இவங்க கம்ப்ளைண்ட்டுக்காக கால் பண்ணவங்க ஸோ சம்டைம்ஸ் கம்மியாக கொடுப்பாங்க. மேக்ஸிமம் அவங்களோட ரெக்வஸ்ட்டையும் கம்ப்ளைண்ட்டையும் நம்ம அக்செப்ட் பண்ணாமல் அவங்கள வந்து நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணாமல் விட்டோம்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்போ தான் இந்த மாதிரி ரேட்டிங்லாம் கம்மியாக கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு ஏஜெண்ட்டும் அவங்களோட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ 3 பேர் ஒர்க் பண்ணுறாங்க நம்ம ரெஸ்டாரண்ட்டில், 3 பேர்த்தில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றத கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை வச்சு ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் சிம்பிளாக. ஸோ இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பிஸ்னஸ் கொஸ்டினுமே ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணி சொல்கிறதா நம்மளோட ஒர்க். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஆல்ரெடி நம்மள்ட்ட 2 சீட் இருக்கிறனால ஒரு 3rd சீட் எதுக்குன்னா அது பைவட் டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு. தென் 4th சீட் வந்து நமக்கு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பிவட் டேபிள், இது வந்து டேஷ்போர்டு. ஸோ ரெண்டையுமே க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டினுக்கு போயிடலாம். கொஸ்டினுக்கு போயிட்டு ஸோ அதை காப்பி பண்ணிவிட்டு பைவட் டேபிளில் வந்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ Ctrl+V. ஃபஸ்ட்டு இன்க்ளூட் எவ்ரி ஏஜென்ட்ஸ் ஆவரேஜ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். 3 ஏஜென்ட் இருக்காங்க, அவங்களோட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் கூட்டி ஆவரேஜ் பண்ணணும். ஸோ அதில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நம்மளால் ஈஸியாக ஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த டேபிள் போயிட்டு ஸோ டேபிளில் ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் ஃபுல்லாக செலக்ட் பண்ண போகிறேன்.
ஸோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்டு பண்ணிவிட்டு ரைட் ஏரோ டவுன் வரையா கொடுத்தோம்னா ஈஸியாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கும். தென் இன்சர்ட் டேபிளில் பிவட் டேபிள் இதை கிளிக் பண்ணிட்டேன்னா நியூ ஒர்க் ஷீட் கேட்டுச்சுன்னா இப்போ நமக்கு இன்னொரு புது ஒர்க் ஷீட்டில் நமக்கு இது போடணும்னா புது ஒர்க் ஷீட் கொடுக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஷீட் வச்சுருக்கோம் கீழே பிவட் டேபிள்ஸ்னு. ஸோ அதனால் எக்ஸிஸ்டிங் கொடுக்குறேன். எக்ஸிஸ்டிங் கொடுத்துட்டு இந்த பிவட் டேபிள் கிளிக் பண்ணேன்னா மேலே அதோட அட்ரஸ் வந்துடும். தென் எந்த லொக்கேஷன் எனக்கு வேணும்னு சொன்னால் இந்த செல் அட்ரஸ் தான். தென் இப்போ ஓகே கொடுத்துட்டேன்னா எனக்கு பிவட் டேபிள் வந்துடும். ஸோ இங்கே வந்து நம்ம ஏஜென்ட் ஹேண்டில் அவங்கள தூக்கி ரோல்ஸில் போட்டோம்னா 3 ஏஜென்ட் வந்துட்டாங்களா. ஸோ இப்போ இந்த ரேட்டிங் ஸோ அதை கொண்டு போய் வேல்யூஸில் போட்டலாமா. இப்போ சம் ஆஃப் ரேட்டிங்ஸுக்கு மொத்த ரேட்டிங்கையும் ஆட் பண்ணி கொடுத்துச்சு. நமக்கு வந்து ஆவரேஜ் தான் வேணும் கரெக்டாக. ஸோ வேல்யூ ஃபீல்டு செட்டிங்ஸில் போயிட்டு ஆவரேஜ் ஸோ ஆவரேஜ் கொடுத்துட்டு இங்கே வந்து ஆவரேஜ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஆவரேஜ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸோ நேம் மாற்றிட்டோம்னா இங்கேயும் நமக்கு ஆவரேஜ் இப்போது நல்லா ஷோ ஆகுங்களா. இல்லை என்னென்னா இப்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் இவ்வளோ இருந்தால் ஒரு மாதிரியா ரீடபிலிட்டி இல்லாதனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரேட்டிங்னால 1 இருந்தாலே போதும். நார்மலாக இப்போது அமௌண்ட்டுனா டெசிமலுக்கு அப்புறம் ஒரு வேல்யூ வைப்போம். ஸோ இது ரேட்டிங்னாலே மேக்ஸிமம் 7.5 2.3 அந்த மாதிரி சொல்லி சிங்கிள் டிஜிட் தான் வச்சுருப்போம். ஸோ நம்பர் கிளிக் பண்ணிவிட்டு டெசிமல் 2ல் இருக்குது 1 சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டோன்னா நவ் இட்ஸ் லுக்கிங் ஆல் ரைட் கரெக்டாக. தென் இப்போது செகண்ட் கொஸ்டின் போகலாமா. செகண்டில் வந்து சேம் அதே ஏஜென்ட் தான். நம்பர் ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸ் வித் கஸ்டமர். ஸோ நம்பர் ஆஃப் இன்ட்ராக்ஷன் வித் கஸ்டமர்னால் ஒன்றும் இல்லை, எத்தனை கஸ்டமர்கிட்ட அவங்க பேசியிருக்காங்க அப்படின்றது தான். பேசி இவ்வளோ ரேட்டிங் எடுத்திருக்காங்கன்றதான் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அகெயின் பிவட் டேபிள் மேக் பண்ண போகிறோம். லாஸ்ட் டே சொன்ன மாதிரி தான் இந்த கார்னருக்கு போய்ட்டு சீரியல் நம்பரை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை லெஃப்ட் கையில் ஹோல்டு பண்ணிவிட்டு ரைட் ஏரோ கிளிக் பண்ணால் இந்த கார்னருக்கு வந்துடும். டவுன் ஏரோ கிளிக் பண்ணால் கீழே வந்துடும். ஸோ இதே நம்ம மவுஸை வச்சு கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணலாம். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா 700 டேட்டா இருக்குன்றனால. ஸோ அதனால தான் நான் ஜஸ்ட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ரைட் ஏரோ டவுன் ஏரோ கொடுத்துட்டேன்னா என்னால் ஃபாஸ்ட்டாக அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிக்க முடியும். தென் அகைன் இங்கே பிவட் டேபிள் கொடுத்துட்டு இந்த லொக்கேஷனில் வேணும்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்தோன்னா அகைன் பிவட் டேபிள் வந்துடுச்சு. சேம் இங்கே என்ன பண்ணணும்னா அதே ஏஜென்ட்ஸ் தான். ரேட்டிங்கை போட்டு இங்கே சம் இல்லை கவுண்ட். ஸோ ஒவ்வொரு ஏஜெண்ட்டுக்கும் எத்தனைன்றதை அதுவே கவுண்ட் பண்ணிக்கும். நேம் மட்டும் நம்பர் ஆஃப் இன்டராக்ஷன்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் இன்டராக்ஷன்ஸ்னு போட்டாச்சு. இப்போது நேமும் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போது 3 ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அவங்களும் எவ்வளோ ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னா 255 254 285. மொத்தமாக நான் சொன்னேன்னா 794 டேட்டாஸ் இருக்குன்னு. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது, கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். தென் தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இன்க்ளூட் எவ்ரி கான்டாக்ட் டைப்போட நம்பர் ஆஃப் இன்டராக்ஷன்ஸ். ஸோ ஒன்றும் இல்லை, கான்டாக்ட் டைப்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ரெக்வஸ்ட்டு, குவரி, கம்ப்ளைண்ட். ஸோ இதுதான் கான்டாக்ட் டைப்பு. அகெயின் சேம் பிவட் டேபிள் போட போகிறோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ரைட் ஏரோ டவுன் ஏரோ. ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியாச்சு. இன்சர்ட் பிவட் டேபிள், எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட், தென் லொக்கேஷன். ஓகே, இப்போது கான்டாக்ட் டைப்பு அதோட நம்பர் ஆஃப் இன்டராக்ஷன்ஸ். ஸோ இங்கே இருக்க கான்டாக்ட் டைப் நமக்கு நல்லாவே தெரியும், ரெக்வஸ்ட் குவரி கம்ப்ளைண்ட் தான் கான்டாக்ட் டைப்புன்றது. ஸோ இதுலேயுமே சேம் நம்பர் ஆஃப் இன்ட்ராக்ஷன் போது என்ன பண்ணணும்னா கவுண்ட் யூஸ் பண்ணணும். கவுண்ட் யூஸ் பண்ணால் தான் நம்பர் ஆஃப் இன்டராக்ஷன் எத்தனை அப்படி நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ மாற்றியாச்சு. இப்போ நேம் மட்டும் மாற்றினா போதும். அகெயின் வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸில் போயிட்டு நம்பர் ஆஃப் இன்டராக்ஷன்ஸ் ஸோ நம்பர் ஆஃப் இன்டராக்ஷன்ஸ் கொடுத்துட்டேன். தென் இப்போ இது எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. தென் அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் போகலாம். ஃபோர்த் கொஸ்டினில் வந்து சேம் அதே கான்டாக்ட் டைப் தான். ஆனால் இங்கே வந்து ஆவரேஜ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு டைம் பிவட் டேபிள் அங்கே போய் எல்லா டேட்டாவும் செலக்ட் பண்ணி இன்சர்ட் டேபில் போய் பிவட் டேபிள் நம்ம செலக்ட் பண்ணாமல் அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு இந்த பிவட் டேபிளே செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் தான் பண்ணணும். இப்போ இதை காப்பி பண்ணியிருக்கேன். காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் இன்ட்ராக்ஷன் வேணால் ஆவரேஜ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி அதை தான் போட்டிருக்கோம். இந்த இடத்துல
ஆவரேஜ் மட்டும் மாற்றிட்டு ஸோ இங்கே ஆவரேஜ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸோ நேம் மாற்றிட்டேன்னா இப்போ ஃபைண்ட் ஆகிடுச்சு. ஸோ எப்பயும் போல் ரீடபிலிட்டிக்காக நம்ம நம்பர் ஃபார்மேட்டை மட்டும் ஒரு டெசிமலில் வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாமா. ஸோ ஒரு டெசிமல் வச்சுட்டேன். தென் இப்போ ஓகே கொடுத்துட்டா ஸோ 6.9 6.6 6.7.2ன்றது நமக்கு தனியாக ஒவ்வொரு ரேட்டிங்கும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இப்போ நம்ம 4 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 5th கொஸ்டின். ஸோ அது என்னென்னா டே வைஸ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ டே வைஸ்னால் ஒவ்வொரு நாளும் எத்தனை கஸ்டமர் வந்திருக்காங்க அப்படின்றது செகண்ட் கொஸ்டின்னு. அந்த வந்த கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்க எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம்னா தான் நமக்கு டே வைஸ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். ஸோ இப்போது இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். முன்னாடி மாதிரி அகெயின் போய் பிவட் டேபிள் மேக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதவே காப்பி பண்ணி கீழே போட்டேன். இந்த டே வைஸ் வேணும், இங்கே கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இந்த 2 நமக்கு வேல்யூஸ் டேட்டாஸும் தேவையில்லை. ஸோ இங்கேருந்து இதை தூக்கி மேலே போட்டுறேன். அகெயின் இதையும் தூக்கி மேலே போட்டு நமக்கு தேவையானது டே வைஸ். கான்டாக்ட் டேட் எங்கே இருக்குது? ஓகே, கான்டாக்ட் டேட்டை கொண்டு போய் ரோஸில் போட்டோன்னா இப்போ மந்த்ஸில் இருக்குது. நமக்கு மந்த்து வேண்டாம், டேஸ் மட்டும் வேணும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக டேஸ் மட்டும் வந்துடுச்சு. என்ன பண்ணணும்னா ரேட்டிங். ஸோ ரேட்டிங்கை கொண்டு போய் கீழே போட்டு இதில் ஆவரேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அகெயின் போயிட்டு இப்போ ஆவரேஜ் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ஆவரேஜ் சேஞ்ச் பண்ணணுன்னா ரேட்டிங்கில் அப்படி கச்சா முச்சான் இருக்குது. அகெயின் நம்ம நம்பர் ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டோம்னா ஈஸியாக ரீடபிலிட்டி நமக்கு கிடச்சிரும். ஸோ நம்பர் ஃபார்மேட் நம்பர் டெசிமல் பிளேசஸ் 1. ஸோ 1 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா இப்போது பர்ஃபெக்டாக ரீடபிலிட்டிக்காக எனக்கு சூப்பராக இருக்குது. தென் லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதில் வந்து டே வைஸ் கஸ்டமர் இன்ட்ராக்ஷன். ஸோ எத்தனை பேர் அந்த நாளில் வந்திருக்காங்க அப்படின்றது தான் இங்கே. ஸோ இங்கேயே நம்ம போட்டுக்கலாம் அதை. ஸோ இதுவும் சேம் தான், டே வைஸ் தான். இங்கே அவங்களோட ஆவரேஜ் ரேட்டிங், ஸோ அவங்களோட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே வந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்றத ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி காப்பி பண்ணேன்னா ஒரு இதை கிளிக் பண்ணிவிட்டு தென் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்டு பண்ணிவிட்டு ரைட் கிளிக் அண்ட் டவுன் கிளிக் கொடுத்தோன்னா ஃபுல் டேபிள் அதுவே செலக்ட் பண்ணி கொடுத்துருச்சு. தென் அதை கண்ட்ரோல் காப்பி, ஸோ கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் V கொடுத்து இங்கிட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து நமக்கு கவுண்ட் மட்டும் மாற்றினாலே போதும். ஓகே, கவுண்ட் தேவை. ஸோ எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்றத இப்போ கவுண்ட். ஸோ கவுண்ட் மாற்றிட்டா 13. இப்போ 13ஆம் ஜூனில் 13 பேர் இருக்காங்க. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் டெசிமல் தேவையில்லை. ஏன்னா ஒரு கஸ்டமர் நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டாங்கன்னா 13லேருந்து 14 தான் மாறும். மற்றபடி 13.5 13.6லாம் வராது. ஸோ நம்பர் ஃபார்மேட்டில் டெசிமலே வேண்டாம். ஸோ டெசிமலே வேண்டாம்னு சொல்லிட்டோம். இப்போது நவ் இட் பி ஆல் ரைட். ஸோ இப்போது பர்ஃபெக்டாக நம்மளோட 6 பிஸ்னஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து சார்ட்ஸ் மேக் பண்ண போகிறோம். ஸோ எதுக்காக சார்ட்ஸ் மேக் பண்ணுறோம்னா நமக்கு இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்து இங்கே போய் ஒவ்வொரு நம்பராக தேடுறத விட டக்குன்னு அந்த சார்ட்டை பார்த்தோன்னே நம்ம இன்ஃபர்மேஷனை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம சார்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இவங்க 3 பேர் இருக்காங்க. யார் ஹையஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஆடின் தான். ஸோ கம்பேரிசன் சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கம்பேரிசன் சார்ட்டுக்கு பார் சார்ட் அண்ட் காலம் சார்ட் ரெண்டுமே இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு காலம் சார்ட் மேக் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் டேபிளில் ரெக்கமெண்டட் சார்ட்ஸ், தென் ஆல்ரெடி நமக்கு அதுவே காட்டுது. ஸோ காலம் சார்ட் பார்க்க நல்லாயிருக்கு. இதவே நம்ம ஓகே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு சார்ட்டு. இந்த இன்ஃபர்மேஷனை பார்க்குறத விட இதை ஈஸியாக எனக்கு பார்த்தோன்னே இதில் ஈஸியாக என்னால் ஆட்ரின் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு என்னால் ஈஸியாக சொல்ல முடியும். கரெக்டாக? ஸோ அதுக்காக தான் நம்ம சார்ட்டே யூஸ் பண்ணுறோம். இல்லை சின்ன சின்ன கஸ்டமைசேஷன் மட்டும் இருக்குது இந்த சார்ட்டில். ஸோ என்ன இம்பார்ட்டன்ட்னா டைட்டில் கண்டிப்பாக வேணும். ஸோ டைட்டில் வந்து ஆவரேஜ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பை ஏஜென்ட்.
ஸோ ஏஜென்ட் வைஸில் தான் நம்ம ஆவரேஜ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இது பண்ணுறோம். ஸோ டைட்டில் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நமக்கு இந்த பின்னாடி இருக்கிற இந்த லைன்ஸ் தேவையில்லை, கிரிட் லைன்ஸ் அண்ட் இந்த டோட்டல்ன்றதும் தேவையில்லை. ஸோ அதேமாதிரி அதை ஃபுல்லாக இப்போ எடுத்து விட்றோம். கிரிட் லைன்ஸ் பேக்கில் மறைஞ்சிருச்சு. தென் லெஜண்ட் எடுத்து விட்டேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல எக்ஸாக்டாக எத்தனைன்னு தெரியல, ஏன்னா இங்கே 7.3 இருக்குது. இங்கே வந்து எக்ஸாக்டாக தேட முடியாதுன்றா எனக்கு டேட்டா லேபிள்ஸை ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. அதனால இந்த எனக்கு ஒய் ஆக்சிஸ் தேவையில்லை. கரெக்டாக. ஸோ ப்ரைமரி வெர்டிக்கல் ஆக்சிஸை டிசேபிள் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோதாங்க. ஒரு சார்ட்டை பார்த்தோன்னா அதோட டைட்டில் இருக்கணும், நமக்கு பார்த்தோன்னா இந்த இன்ஃபர்மேஷன் ஈஸியாக தெரியணும். நம்ம பாட்டுக்கு கலர் விட்டு விளையாடக்கூடாது. ஸோ சார்ட் மேக் பண்ணுறதுக்கான ரீசனே நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகணும் தான். ஸோ ஃபஸ்ட் சார்ட் மேக் பண்ணியாச்சு. செகண்ட் சார்ட்டும் சேம். ஸோ அதே தான், இதுவும் கம்பேரிசன் தான், யார் யார் எவ்வளோ கால் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இதுக்குமே சேம் இதுவே பண்ணிடலாம். இன்சர்ட்டில் போயிட்டு ரெக்கமெண்டட் சார்ட்ஸ், தென் சேம் காலம் சார்ட் இதுக்கும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் என்ன பண்ணமோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ கிரிட் லைன்ஸ் எடுத்து விட்றோம், லெஜண்ட் எடுத்து விட்டு டேட்டா லேபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஆக்சிஸோட வெர்டிக்கல் ஆக்சிஸோட டேட்டாஸ் எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நல்லாயிருக்கு. தென் ஃபைனலாக டைட்டில் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டா போதும். ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் இன்டராக்ஷன்ஸ், நம்பர் ஆஃப் இன்டராக்ஷன்ஸ் பை ஏஜெண்ட். ஸோ ஏஜெண்டோட நம்பர் ஆஃப் இன்டராக்ஷன்ஸ் தான் வைக்கிறோம். ஸோ ஓகே, 2 சார்ட் மேக் பண்ணியாச்சு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் இது இந்த கார்னரில் வச்சுக்கிறேன். இப்போது தேர்ட் சார்ட்டு. ஸோ இதில் பாருங்கள், இங்கே வந்து 3 பேர்த்த கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ அதனால் நம்ம கம்பேரிசன் சார்ட் யூஸ் பண்ணோம். ஆனால் இங்கே வந்து என்னென்னா கம்ப்ளைண்ட், குவரி, ரெக்வஸ்ட்ன்றது 3 தான் இருக்குது. அந்த 3மே ஃபீல்டு. ஸோ மொத்தம் இருக்கிற 794ல் எத்தனை பேர் கம்ப்ளைண்ட்டுக்காக கால் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் 400 பேர் ரெக்வஸ்ட்டுக்காக, குவரிக்காக 300 பேர் அப்படிங்கும்போது இது கம்பேரிசன் கிடையாது. இங்கே என்னன்னா மொத்த ப்ரப்போசன்லேருந்து எத்தனையாக ஸ்ப்ளிட் ஆகியிருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளைண்ட்டுக்கு வந்திருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் குவரிக்கு வந்திருக்குன்னு சொல்ல போகுது. ஸோ இதுக்கு வந்து நம்ம பை சார்ட் ஆர் டவுன் சார்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் இட் ஷோஸ் அ ப்ரப்போசன் ஆஃப் அ ஹோல். ஸோ அதில் வந்து நம்ம ஈஸியாக ப்ரப்போசன்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே வந்து நான் பை சார்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு ரெக்கமெண்டட் சார்ட்ஸ், தென் பை சார்ட். ஓகே, ஸோ பை சார்ட் நல்லாயிருக்கு. டோனட் வைக்கலாமா? டோனட் நல்லா இல்லை. ஸோ ஓகே, ஸோ பை சார்ட்டே நல்லாயிருக்கு, அதவே ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து உள்ளே எவ்வளோ இருக்குன்னு தெரியாதனால டேட்டா லேபிள்ஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டா இன்னுமே சூப்பராக இருக்கும். டேட்டா லேபிள்ஸ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த லெஜெண்டை வந்து கீழே கொண்டு போயிட்டோம்னா இன்னும் எனக்கு சூப்பராக இருக்கும். ஸோ பாட்டமில் வச்சிட்டேன்னா எனக்கு இன்னுமே கிளியராக இருக்குது. கடைசியாக டைட்டில் மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்டா. ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் இன்டராக்ஷன்ஸ் பை கான்டாக்ட் டைப். ஸோ நம்பர் ஆஃப் இன்டராக்ஷன் பை கான்டாக்ட் டைப் டைட்டிலும் கொடுத்தாச்சு. தென் அடுத்து ஃபோர்த் சார்ட்டுக்கு போகலாம். ஸோ இங்கே அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா, ஸோ இதில் வந்து ரேட்டிங் பார்க்குறாங்க. இங்கே வந்து மொத்த ப்ரப்போசன்லேருந்து எவ்வளோன்னு ஃபைன் பண்ணணும். நான் இங்கே அப்படி கிடையாது, கம்ப்ளைண்ட்டுக்கு இவ்வளோ வந்திருக்குப்பா, குவரிக்கு இவ்வளோ வந்திருக்குப்பா, ரெக்வஸ்ட்டுக்கு இவ்வளோ வந்திருக்குப்பான்னு சொல்லி கம்பேர் பண்ணுறோம். ஸோ அதனால் கம்பேரிசன் சார்ட் யூஸ் பண்ண போகிறோம். காலம் ஆர் பார் யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி 2 காலம் சார்ட் யூஸ் பண்ணனால ஃபுல்லாக மொத்தமே 6 சார்ட்டு தான் இருக்குது. 6ல் 3 காலமாக இருந்துச்சுன்னா நமக்கு அதை சார்ட்டை பார்க்குறதுக்கான க்யூரியாசிட்டியே போயிடும். ஸோ அதனால நான் இப்போ காலமில் இருந்து பார் யூஸ் பண்ண போகிறேன். காலமுக்கு பாருக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், வெர்டிக்கலாக இருக்கிறது ஹரிசாண்டலாக இருக்கும், ஹரிசாண்டலாக இருக்கிறது வெர்டிக்கலாக இருக்கும். ஸோ வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது, இது ஒன்று மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. ஸோ லெஜெண்டை எடுத்து விட்டு கிரிட் லைன்ஸும் எடுத்து விட்டு செகண்ட் சொன்ன மாதிரி தான் டேட்டா லேபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஹரிசாண்டல் ஆக்சிஸ், அங்கே வந்து வெர்டிக்கல் ஆக்சிஸ் எடுத்து விட்டோம், இங்கே வந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸ் எடுத்து விட்டோம்னா பர்ஃபெக்ட் ஆயிரும். தென் டைட்டிலை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஸோ டைட்டிலில் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பை கான்டாக்ட் டைப். ஸோ கான்டாக்ட் டைப் கொடுத்துட்டோன்னா ஸோ இப்போ நமக்கு 4 சார்ட்ஸ் வந்துருச்சு.
ஸோ இப்போ 4 சார்ட்ஸ் மேக் பண்ணிட்டோம். இப்போ 5th கொஸ்டின் ரெண்டுமே டே வைஸ் ட்ரெண்டை பற்றி சொல்கிறது. ஸோ எல்லாமே டே வைஸ் ட்ரெண்ட் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்குது அப்படின்றத டே வைஸ் ட்ரெண்டை வச்சு சொல்கிறோம். ஸோ இப்போ இதுக்கு வந்து செலக்ட் பண்ண கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஏரோ டவுன் ஏரோ செலக்ட் பண்ணால் ஃபுல்லாக இதாயிரும். ஸோ ட்ரெண்டு சொல்கிறனால நம்ம யூஸ் பண்ணுற சார்ட்ஸ் 2 இருக்குது. ஒன்று ஏரியா, ஒன்று லைன். ஸோ எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைன் எங்கே யூஸ் பண்ணலாம், ஏரியா எங்கே யூஸ் பண்ணலாம்னா, ஏரியா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லாமல் ஜஸ்ட் பார்த்தா எனக்கு தெரிஞ்சால் அப்ராக்சிமேட்டாக தெரிஞ்சால் போதும்னு நினைக்கிற இடத்துக்கு ஏரியா யூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவை அப்படின்ற இடத்துக்கு லைன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே காலம் சார்ட்டே நல்லா தான் இருக்குது. ஆனால் ரொம்ப கேவலமாக இருந்து இன்ஃபர்மேஷனே நம்மளால் கெட் பண்ணவே முடியாது. நம்ம எதுக்காக சார்ட் மேக் பண்ணுறோன்னு சொன்னேன், நம்ம நார்மலாக இந்த மாதிரி டேபிளாக பார்க்குற வேல்யூஸை ஈஸியாக பார்க்கறதுக்கு தான் சார்ட்டே மேக் பண்ணுறோம். இந்த மாதிரி குப்பை மாதிரி வச்சோம்னா ஸோ இன்னுமே காம்ப்ளிகேட் ஆயிரும். ஸோ இப்போ லைனுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா லைன் அழகாக. இப்போ லைன் கொடுத்துட்டேன்னா பாருங்களேன், ஈஸியாக இதை பார்க்குறத விட இதை பார்த்தா ஈஸியாக தெரியுது எனக்கு. இங்கே பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன். 30ஆம் ஆகஸ்ட்டில் ஏதோ சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க, கஸ்டமரோட ஒழுங்காக ஹேண்டில் பண்ணலை, 3 பேர்த்தையும் பிடிச்சி திட்டுங்க அப்படின்னு சொல்லி சம்டைம்ஸ் அந்த பிஸ்னஸ் ஓனருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இங்கேருந்து அவங்களாம் எடுத்துக்க முடியும். ஸோ இங்கே பாருங்களேன், இங்கேருந்து நான் தேடிட்டே வந்தேன்னா பொறுமையாக இங்கே வரும்போது ஆமாம் இங்கே ஒன்று இருக்குது அப்படின்னு தோணும். ஆனால் இந்த சார்ட்டை பார்த்தோன்னுமே என்னப்பா இங்கே டிப் இருக்குது, ஸோ என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் லெஜெண்டும் வேணாம், கிரிட் லைன்ஸும் வேணாம். ஸோ டேட்டா லேபிள்ஸ் ஆட் பண்ண வேணாம், ஏன்னா குப்பை மாதிரி ஆகிரும் பாருங்கள். ஸோ வேஸ்ட்டு. ஸோ இந்த ட்ரெண்டை பார்த்தாலே போதும். இங்கே இந்த ட்ரெண்டை பார்த்துட்டு அப்புறம் போய் இங்கே டேபிள் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கடைசியாக டைட்டில் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டே வைஸ் customer satisfaction. So day wise customer satisfaction. இப்போது இந்த சார்ட் எடுத்துகிட்டு போய் மேலே அலைன் பண்ண போகிறேன். ஸோ கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து கட் பண்ணிக்கிட்டு ஸோ நம்ம சார்ட்ஸில் இங்கே இருக்கா, ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாமா. ஸோ கொஞ்சம் சைஸ் மட்டும் சின்னது பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம 5 சார்ட்ஸ் பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட் சார்ட் வந்து டே வைஸில் கஸ்டமர் இன்டராக்ஷன் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பேர் வந்து நம்ம கடைக்கு வந்துட்டு போயிருக்கான்னு ஃபைன் பண்ணுறது தான். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ஸோ ரைட் ஏரோ டவுன் வரை செலக்ட் பண்ணோன்னா ஃபுல்லாக நமக்கு டேட்டா செலக்ட் ஆயிரும். ஸோ சேம் இன்சர்ட்டில் போயிட்டு ரெக்கமெண்டட் சார்ட்ஸில் நம்ம இதுவுமே ட்ரெண்டு தானா, ஸோ ட்ரெண்ட்னாலே நமக்கு லைன் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ லைன் யூஸ் பண்ணுறேன். ஸோ லைன் யூஸ் பண்ணோன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இங்கே தான் ஹையஸ்ட்டு அதிகமாக கஸ்டமர்ஸ் இந்த டேட்டில் தான் வந்திருக்காங்கன்றதை நம்மளால் பார்த்தோன்னா கண்டுபிடிக்க முடியும். அங்கே என்ன பண்ணுவோம் அதே தான். ஸோ லெஜண்ட் கிரிட் லைன்ஸ்லாம் தூக்கி விட்டு ஸோ டைட்டில் மட்டும் ஆட் பண்ணிட்டா போதும். ஸோ டே வைஸ் நம்பர் ஆஃப் இன்டராக்ஷன்ஸ். day wise number of interactions. ஸோ இப்போ இந்த இடத்துல மட்டும் இது கிளைண்ட் சார்ட்டுக்கு பதிலாக ஏரியா சார்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன ரீசன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவங்க எத்தனை பேர் அப்ராக்சிமேட்டாக தெரிஞ்சால் போதும். டெய்லி ஒரு 30 to 40 பேர் வருவாங்க அப்படின்னு மட்டும் தெரிஞ்சாலே போதும். ஆனால் இதுக்கு முன்னாடி ஏன் லைன் சார்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணேன்னா அது வந்து கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இது பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ இதவே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை இப்போ கட் பண்ணிவிட்டு மேலே வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே என்னென்னா இது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். கண்டிப்பாக நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வர கஸ்டமர் நல்லா சாட்டிஸ்ஃபைடாக ஆனால் மட்டும்தான் அகெயின் அவங்க ரிப்பீட்டாக வருவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு 40 பேர் அப்ராக்சிமேட்டாக வருவாங்க, ஒரு 30 பேர் வருவாங்க டெய்லியும் அப்படின்னா ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட், ஆனால் கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ட். ஆனால் இங்கே வந்து கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம். அப்போனா தான் நம்ம ரெஸ்டாரண்ட்டை நல்லாவே ரன் பண்ண முடியும். கரெக்டாக. ஸோ அதனால தான் இங்கே லைன் சார்ட் இன்னுமே நமக்கு அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்க ஈஸியாக வச்சுருக்கோம். ஸோ இப்போது சார்ட்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டேஷ்போர்டு இது ஃபுல்லாக கொண்டு போய் அலைன் பண்ண போகிறது தான் டேஷ்போர்டு. ஸோ இப்போ டேஷ்போர்டுக்குள்ளே போயிட்டு டேஷ்போர்டுக்கு இந்த கிரிட் லைன்ஸ்லாம் தேவையில்லை, இந்த ஹெட்டர்ஸ்லாம் தேவையில்லை. ஸோ இது எல்லாத்தையும் தூக்கி விடுறதுக்கு நம்ம வியூ டேபில் போயிட்டு
கிரிட் லைன்ஸ் எடுத்து விட்டேன்னா இந்த லைன்ஸ் ஃபுல்லாக போயிடும். இந்த ஹெட்டிங்ஸ் எடுத்து விட்டேன்னா இங்கே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே போயிடும். ஸோ இப்போது கிளியராக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு சார்ட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சா போதும். ஸோ கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து கட் பண்ணிக்கிட்டேன். கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து கட் பண்ணிவிட்டு மேலே ஹெட்டிங் மட்டும் எனக்கு கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். தென் செகண்ட் ஒன்று எடுத்துகிட்டு வரேன். கண்ட்ரோல் எக்ஸ். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். தென் தேர்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த அலைன்மெண்ட் தான் இருக்கிறதுலையே பெரிய தலைவலி பிடிச்ச வேலை. ஃபஸ்ட்டு இப்போதைக்கு வச்சுட்டு அப்புறமா இன்னுமே அலைன் பண்ணிக்கலாம். ரிமைன் இருக்க சார்ட்ஸ் இங்கே கொண்டு வந்துக்கலாம். கண்ட்ரோல் எக்ஸ் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். தென் ஏரியா சார்ட் கண்ட்ரோல் எக்ஸ். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. தென் கடைசியாக லைன் சார்ட் கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் வி. ஸோ இப்போது என்ன பண்ண போகிறோன்னா இந்த வியூவை மட்டும் கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாம். என்ன ரீசன்னா நம்ம எல்லாத்தையும் இன்னும் ஒவ்வொரு சார்ட்டையுமே இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அலைன் பண்ணணும். ஸோ அதுக்காக இப்போது இங்கே வந்து ஒரு 70 வச்சுக்கலாம். ஓகே, 70 வச்சுட்டு இப்போ இந்த அலைன்மெண்ட் ஒர்க்லாம் பார்க்கலாம். ஸோ இருக்கிறதுலையே பெரிய தலைவலி பிடிச்ச வேலை இந்த அலைன்மெண்ட்டு தான். ஸோ அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களோட ப்ராஜெக்ட் ரெடி ஆகிரும். ஸோ அகைன் இப்போ 60 வச்சுக்கிறேன். இது எனக்கு இன்னுமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். மேக்ஸிமம் நான் பண்ணும்போது ஃபுல்லாமே 60 வச்சு தான் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி அலைன்மெண்ட் எதாவது மாறிடுச்சுன்னா கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா திருப்பி பழைய பொசிஷனுக்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி மாறிடுச்சுன்னா கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டேன்னா பேக் டு நார்மல் பொசிஷனுக்கே வந்துடும். ஸோ இப்போ நமக்கு இதில் ஒரு டைட்டில் மட்டும் கொடுத்துடலாம்.
ஸோ டைட்டில் கொடுக்க என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 பாக்ஸஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே தான் நம்ம டைட்டில் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபுல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை ஃபுல்லாக மெர்ஜ் பண்ணி ஒரே செல்லாக மாற்ற போகிறேன். ஸோ அதுக்கு இதுதான் மெர்ஜ் அண்ட் சென்டர். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா எல்லாமே மெர்ஜ் ஆகி ஒரே செல்லாக எனக்கு வந்துடும். இப்போ இதெல்லாம் ஒவ்வொரு செல் தனித்தனியாக இருக்குன்னா இங்கே வந்து ஒரே செல் பெருசாக வந்துடும். ஸோ இங்கே தான் நம்ம டைட்டில் கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே கஸ்டமர் சர்வீஸ்ன்ற நம்மளோட டேஷ்போர்ட நேம் கஸ்டமர் சர்வீஸ் தான். இது கஸ்டமர் சர்வீஸ் டேட்டா தான். ஸோ அதனால் கஸ்டமர் சர்வீஸ் கொடுத்தாச்சு. இந்த ஃபாண்ட் சைஸை பெருசாக்கிடலாமா? ஸோ அதே சேம் ஹோமில் போயிட்டு ஃபாண்ட் சைஸ் ஒரு 24 வச்சுக்கலாம். ஸோ 24 செட் பண்ணிவிட்டு போல்டாக டார்க்காக இருக்க மாதிரி செட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ பார்த்தா ஓகே சூப்பராக இருக்குது. ஸோ இதோட பேக்ரவுண்ட் கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி விட்டுறலாம். ஸோ இந்த எல்லோ கலர் கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஓகே சூப்பர். இப்போ நான் லுக்கிங் சூப்பர் கூல். ஸோ இதுக்கப்புறம் இதோட பேக்ரவுண்ட் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இன்னும் இந்த சார்ட்ஸ் எல்லாம் இன்னும் சூப்பராக தெரியும். ஸோ இதோட பேக்ரவுண்ட் கலர் செக் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அகெயின் அந்த ஹோம் டேப்லேயே போயிட்டு ஸோ இதை கிளிக் பண்ணோம்னா இங்கே ஸோ லைட் கலர்ஸ் எதாவது ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ இப்போது ஸோ இந்த கலர் வச்சுக்கலாம். ஸோ இது நல்லாயிருக்கும். ஸோ மேலே ஒரு லைனை மட்டும் விட்ருக்கேன். ஸோ அதையுமே ஃபுல்லாக செலக்ட் பண்ணி சேம் இதே கலரே கொடுத்துடலாம். ஸோ இப்போ டேஷ்போர்ட் சூப்பராக இருக்குது. இதோட பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இன்னுமே நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ இப்போ நம்மளோட டேஷ்போர்டு இன்னுமே சூப்பராக லுக் கொடுக்குது. இந்த ஒரு செல்லு நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுலேயுமே கலரை சேஞ்ச் பண்ணி விட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே. ஸோ நம்ம டேஷ்போர்ட் இப்போ க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இன்னொன்று சின்னது பார்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லைசரும் டைம்லைனும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லைசர்னால் ஒன்றும் இல்லை, இதை நம்ம ஒரு ஃபில்டரிங் ஆப்ஷன் தான் நமக்கு ஸ்லைசர். ஸோ இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தவங்கெல்லாம் ஆர்டர் கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு நமக்கு டேட்டாலேயே இருக்கும். ஸோ இவங்க கால் பண்ணியிருக்காங்க, குவெரிக்காக கால் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆர்டர் கொடுத்தாங்களான்னு கேட்டால் ஆமாம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க கம்ப்ளைண்ட்டுக்காக கால் பண்ணாங்க, கொடுக்கல. இவங்க ரெக்வஸ்ட்டுக்காக கால் பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இவங்க ரெக்வஸ்ட்டுக்காக கேட்கும்போது அதை அக்செப்ட் பண்ணாதனால என்னமோ நோன்னு கொடுத்து ஆர்டர் வேணான்ட்டாங்க. ஸோ இதில் அப்போ எஸ்ஆர் நோன் தான் இதில் இருக்குது. ஸோ இதை நம்ம ஒரு ஃபில்டராக வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லைசருக்கு ஃபஸ்ட்டு டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இன்சர்ட்டில் போயிட்டு இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ஸ்லைசர். ஸோ ஸ்லைசரை கொடுத்துட்டோம்னா நமக்கு எந்த காலமுக்கு ஸ்லைசர் வேணும்னு சொல்கிறாங்க. இஸ் இட் ஃபார் அன் ஆர்டர். ஸோ இது கொடுத்துட்டோம்னா நமக்கு எஸ்ஆர் நோன்னு வந்துடும். இப்போ எஸ்ஆர் நோவா இப்போ ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெண்டுமே ஜாயின் பண்ணது. இப்போ எஸ் மட்டும் எனக்கு வேணும்னு சொன்னால் ஸோ எஸ் மட்டும் பார்த்தவங்க டேட்டா சேஞ்ச் ஆகுதா. ஸோ இப்போ நோ மட்டும் வேணும்னா இது மட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெண்டுமே வேணும்னா அகெயின் இந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணிட்டோம்னா ரெண்டுமே கிடச்சிரும். இப்போ இந்த ஸ்லைசர் வந்து இந்த ஒன்றுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகுது, மற்ற டேபிளுக்கெலாம் ஒர்க் ஆக மாட்டேது கரெக்டாக. ஸோ இந்த ஸ்லைசரை வந்து மற்ற பிவட் டேபிள்ஸோட கனெக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா இந்த ஸ்லைசரோட இதை கிளிக் பண்ணோம்னா ஸ்லைசரோட செட்டிங்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதில் வந்து ரிப்போர்ட் கனெக்ஷன்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நமக்கு ஒவ்வொரு பிவட் டேபிளாக ஷோவ் ஆகும். அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணிகிட்டே வந்துட்டு கடைசியாக ஓகே கொடுத்துட்டோம்னா அது எல்லா கனெக்ஷனுக்குமே ஷேர் ஆகிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக அதை வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதை இப்போ கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே போய் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ கண்ட்ரோல் வி. சரிங்களா? ஸோ இப்போது இந்த எனக்கு இந்த கலர் ஃபார்மேட்டில் எனக்கு கரெக்டாக சூஸ் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அது என்னென்னா இங்கே பாருங்களேன், இங்கே போயிட்டு
நமக்கு பேஜ் லேஅவுட். ஸோ இந்த கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட லேஅவுட்லாம் ஷோ ஆகும். இங்கே தீம்ஸில் ஒவ்வொன்றா கிளிக் பண்ண ரைட் சைடில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, மாறுதுங்களா? ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வைங்க. இது நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இதை வச்சு காட்டுறேன். ஸோ இது பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஈஸியாக நம்ம கலர் சூஸ் பண்ண தெரியலனாலுமே சேஞ்ச் ஆகிக்கலாம். இங்கே நான் அதுக்காக தான் பேக்ரவுண்ட் கலர் வேறையும் இதுக்கு மேலே கலர் வேறையும் கொடுத்தேன். ஸோ அதனால தான் இந்த லேஅவுட்லேயுமே ஈஸியாக சேஞ்ச் ஆகி நம்ம டேஷ்போர்டோட லுக்கு சூப்பராக கொடுக்குது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அந்த பேஜ் லேஅவுட்டுக்குள்ளே போயிட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் தீம்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவுமே நல்லா தான் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணாலும் நல்லா தான் இருக்குது. அண்ட் இன்னொன்று இருக்குமே, இது. ஸோ இதுவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ ரெண்டு மூணு பேஜ் லேஅவுட் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வச்சுட்டு தென் அதுக்கப்புறம் கடைசியாக சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி டைம் லைனும் அதே மாதிரி தான் ஆட் பண்ணணும். டைம் லைன் ஆட் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு டைம் லைன் கொடுத்தோம்னா, ஸோ அதுக்கு வந்து கான்டாக்ட் டைப்பை வச்சு தான் இது பண்ண முடியும். ஸோ கொடுத்துட்டோம்னா எந்தெந்த மாதம்னு இருக்கும்போது இந்த மாதத்தை மட்டும் கிளிக் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி டேட்டாஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ ஆகஸ்ட் கொடுத்தோன்னா ஆகஸ்ட்டில் மட்டும் எத்தனை பேர் இருக்காங்க அந்த மாதிரி சொல்லி ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதையுமே நான் கட் பண்ணி டேஷ்போர்டில் போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. அகெயின் பேஜ் லேஅவுட்டை சேஞ்ச் பண்ணுறேன். நம்மள்ட்ட சார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இப்போது நம்ம இது ஆர்டராக இல்லையா, இது மொத்த டேட்டாவில் இருந்து வந்திருக்க சார்ட்ஸ் இது. இப்போ இது ஆர்டராக இல்லையா அப்படின்னு பார்க்கணுன்னா ஜஸ்ட் எனக்கு ஆர்டர் மட்டும் வேணும்னா எஸ் கொடுத்தேன்னா எல்லா சார்ட்டுமே சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் 237 119 சொல்லி எல்லா சார்ட்டுமே சேஞ்ச் ஆயிரும். இப்போ எனக்கு நோ மட்டும் வேணும்னா நோ கிளிக் பண்ணேன்னா அப்போயுமே எல்லா சார்ட்டுமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு எந்த ஃபில்டர் வேணான்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே இருக்கிற டைம்லைன்லேருந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் மந்த்தை செலக்ட் பண்ணேன்னா அதில் நடந்த இன்ஃபர்மேஷனுக்காக எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே இல்லாதனால ஸோ நமக்கு எதுவுமே இல்லை. பிப்ரவரி செலக்ட் பண்ணாலும் இங்கேயுமே எதுவும் இல்லை. ஸோ அகெயின் இப்போ செப்டம்பர் செலக்ட் பண்ணும்போது அதோட டேட்டாஸ் இருக்குது, எங்கே ரெலவெண்ட்டான டேட்டாஸ் இருக்கோ ஸோ அப்போ தான் ஷோ ஆகும். இந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இதை தான் இன்டராக்டிவ்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு இடத்துல நம்ம கிளிக் பண்ணும்போது மொத்த சார்ட்டுமே சேஞ்ச் ஆகுதா, ஸோ அதை தான் நம்ம இன்டராக்டிவ் டேஷ்போர்டுன்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறதுமே இன்டராக்டிவ் டேஷ்போர்டு தான். ரெஸ்யூம்லேயோ இல்லை நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்லேயே மென்ஷன் பண்ணும்போது இன்டராக்டிவ் எக்ஸல் டேஷ்போர்ட்னே போட்டுக்கலாம். ஸோ இதுதான் மொத்த ஹோல் ப்ராசஸ். இதை நீங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த டேட்டாவோட இந்த கஸ்டமர் சர்வீஸ் டேட்டாவையும் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். தென் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நான் எப்படி இந்த வீடியோவில் பண்ணணும் ஸோ அதே மாதிரியே நீங்கள் ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிகிட்டே வந்துடுங்க. அதே மாதிரி இப்போது இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுச்சான்னு மட்டும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஒன் மோர் திங், ஸோ எக்ஸலோட பேசிக்ஸ்லாம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அது தெரியணும்னா, அதாவது என்னோடய வே ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிச்சுன்னா ஸோ போட சொன்னீங்கன்னா கூட நெக்ஸ்ட் வீடியோஸில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ எதுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பை ஃபார் நவ்.